ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். டுடே நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் பார்ப்போம். ப்ரீ மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போவுமே குளோபல் மார்க்கெட் பார்ப்போம். ஸோ குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நாஸ்டாக் வந்து நமக்கு வந்து அரௌண்ட் 500 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருக்காங்க. 4% வந்து அவங்க வந்து டவுன்ஃபால் கொடுத்துருக்காங்க. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. ஏசியன் மார்க்கெட்டும் நமக்கு வந்து ஃபுல்லாகவே நெகட்டிவ்ல இருக்காங்க. ஸோ வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து நமக்கு 375 பாயிண்ட் வந்து டவுன் சைடு காட்டுறாங்க. இது வந்து சிவியர் கேப் டவுனாக இருக்கும். எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 51 பாயிண்ட்ஸ் 51 crore வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 450 crores வந்து நமக்கு வந்து நெட் பையர்ஸ் வந்திருக்காங்க. ஓகேங்களா? எஃப்ஐ வந்து நமக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் நமக்கு வந்து குளோபல் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து பெரிய டவுன் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ டவ் ஜோன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன்ஸ் நமக்கு வந்து 1000 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. 3% வந்து நான் வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு பெரிய கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? 375 பாயிண்ட் டவுனு. ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து 375 பாயிண்ட் வந்து டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 17,521 மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு ஃப்ரைடே. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 300 பாயிண்ட் கீழே ஓப்பன் அரௌண்டு நமக்கு வந்து 17,200 ஆர் 270 அந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து நமக்கு வந்து 17,279 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்டுக்கு அவே இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மார்க்கெட்டு எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னோட வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 279 ஓப்பன் ஆகிட்டு ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டம் கொடுக்குறாங்க, பெரிய க்ரீன் கேண்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கே வந்துட்டு 17,400 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே கன்சாலிடேட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே வருங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து டவுன் சைடு இதை டச் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப மார்க்கெட் வந்து 17,280 வந்து மார்க்கெட்டு கன்சாலிடேட் பண்ணிட்டு கீழே முடியலாம். சப்போஸ் இதை பிரேக் பண்ணி போகிறாங்க அப்படின்னா 17,270 வந்து ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட்டை புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்து நமக்கு வந்து 17,400 பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து 17,520 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? என்னோட வியூ இதுதான். ஸோ சப்போஸ் வந்து டவுன் சைடு வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து டவுன் சைடு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இதுக்கு மேலே இந்த ரேஞ்சில் ஓப்பன் பண்ணால் இதுக்கு மேலே ரொம்ப பெரிய ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி வந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படியே கீழே வந்தாங்கனாலும் நமக்கு வந்து மார்க்கெட்டு இந்த ரேஞ்சில் வந்து 17,100 ரேஞ்சில் வந்து கன்சாலிடேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலேயே முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு டவுன் சைடு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய மொமெண்டம் இருக்காது. ஸோ இங்கே இருந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிச்சிருவாங்க. 17,000லேயும் 17,100க்குள்ளே 17,280 இந்த ரேஞ்சுக்குள்ளே முடிப்பாங்க. கீழே டவுன் சைடு வந்தாங்கன்னா, சப்போஸ் மேலே வந்தாங்கன்னா நமக்கு வந்து 17,400 அதை கிராஸ் பண்ணி மேலே போகிற பட்சத்தில் நமக்கு 17,500. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த ரேஞ்ச் முடிக்கல, அதையும் பிரேக் பண்ணி கீழே வராங்கன்னா உங்களுக்கு வந்து 17,000 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 17,000 பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து எப்படி ட்ராவல் ஆகுது மார்க்கெட்டு, நம்ம அதுபடி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். எப்பயும் நம்ம சொல்கிறது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2 வச்சுக்கோங்க. கேபிட்டலில் சேஃபாக வச்சுக்கோங்க. நியூ பிகினர்ஸ் வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து இது ஒரு அன்சர்டனிட்டி பிளேஸில் இருக்குது. கொஞ்சம் இன்றைக்கி வந்து 17,000 பிரேக் பண்ணி கீழே போகிறாங்கன்னா நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகிரும். டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இந்த லெவலை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணாம கீழே வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா இந்த லெவல் இங்க இருக்குது 18,000 வந்து போயிட்டு நமக்கு வந்து சஸ்டெயின் பண்ணாம கீழே வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சில் 17,200 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க, பிரேக் பண்ணி கீழே போகிறாங்க சஸ்டெயின் பண்ணி அப்படின்னா நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து கரெக்டாக எதிரியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்களா நமக்கு வந்து 17,215 வந்து நமக்கு வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் நமக்கு வந்து சஸ்டெயின் பண்ணி போகணும். இந்த ரேஞ்சில் மேலே போனாங்கன்னா நமக்கு அப் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்கன்னா நமக்கு டவுன் சைடு, அதிலிருந்து நமக்கு வந்து 16,800 வரையிலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. அதை பொறுத்து நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை சக்திவேல்.